Hi guys, welcome to Quick Run Time Management Talk. ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த அரே டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்க அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் மூலமாக நம்ம கிரியேட் பண்ண அரேஸை எப்படி படிக்கிறது, ஸோ எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் guys. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து முன்னாடி பண்ண ப்ரோக்ராம்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ நான் அதை அகைன் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ என்னடா அது நீ எதுவுமே ப்ரெஸ் பண்ண மாட்டேற தானாகவே நடக்குதுன்னு கேட்காதீங்க. ஸோ நான் வந்து கம்பைல் அண்ட் ரன் அப்படின்ற இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு F11 ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக ரன் பண்ணுறேன். என்டர் த லென்த் ஆஃப் த அரே நியூட்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு வந்து 3 இருந்தால் போதும். 34, 56 அண்ட் 78. ஸோ அந்த மாதிரி ஒரு அரே எப்படி கிரியேட் பண்ணுறது டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தான் பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ கிரியேட் பண்ண அரே டேட்டா ஸ்ட்ரக்சரை கிரியேட் ஆகிடுச்சா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? ஸோ ஒரு வாட்டி படித்து பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அதை எப்படி பண்ணுறது, எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து நம்ம போன ப்ரோக்ராமில் பண்ணேன். ஸோ அதை பார்க்கணுன்றவங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை எனக்கு டிஸ்பிளே பண்ணுறது மட்டும் எப்படின்னு தெரிஞ்சால் போதுன்றவங்க இந்த வீடியோலேருந்து பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணேன், லைக் டிஸ்பிளே PLAY. ஓகே, டிஸ்பிளே ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து ஒரு இன்டீஜர் ஃபார் லுக்காக நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபார் லுக் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஐயோட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ வந்து லெஸ் தென் n. ஸோ அந்த என்னன்றது வந்து இந்த n-குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லென்த் ஆஃப் த அரே. ஸோ அந்த அரேயோட லென்த் தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ அதனால் லென்த்தை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நமக்கு அப்போ தான் தெரியும். ஸோ லென்த்து யூஸ் பண்ணினா எவ்வளோ எலமெண்ட் அதில் இருக்கோ அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். பிகாஸ் சைஸ் ஆஃப் த அரே வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சைஸ் ஆஃப் த அரேல வந்து சில டைமில் நம்ம எலமெண்ட் வந்து சேவ் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ ஃபுல் சைஸ் இல்லாமலே இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து எதை ட்ராக் பண்ண வேண்டியது இருக்குன்னா லென்த் ஆஃப் த அரே தான் நம்ம ட்ராக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த என்னன்ற வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் எஃப் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே %d போட்டு first element, first data element data element of the array is கொடுத்துட்டு %d அப்படின்னு அண்ட் ஒரு நியூ லைன் ஒன்று கிரியேட் பண்ண சொல்லிடுறேன் உடனே. நெக்ஸ்ட் இப்போ இங்கே என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா i+1. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் நான் சொல்லும்போது ஃபஸ்ட் ஐயோட வேல்யூ வந்து 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஒரு அரேயோட இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 தான். பட் ஒரு யூஸருக்கு அது தெரியுமான்னு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் i+1 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் பார்க்கும்போது நார்மலாக ஃபஸ்ட் எலிமெண்ட், ஸோ செகண்ட் டேட்டா எலிமெண்ட், தேர்ட் டேட்டா எலிமெண்ட்னே காட்டும். அதனால் உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது guys. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அரே கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஐ மட்டுமே கொடுத்துருவேன். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் கடைசியாக வைக்க வேண்டிய அந்த செமிகோலன் வச்சுட்டா முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான் ஆக்சுவலாக டிஸ்பிளே ப்ரோக்ராமே. டிஸ்பிளேயோட ஃபங்க்ஷனே அவ்வளோதாங்க. ஸோ நான் வந்து மெயின் லூப்பில் வந்து டிஸ்பிளே கால் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ கால் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து நான் ரன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் வந்து நான் கால் பண்ணுறேன். என்ன ஆகுது, ஸோ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. கம்பைல் அண்ட் ரன்னுக்கு வந்து டியூசி ++ யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஜஸ்ட் F11 ப்ரெஸ் பண்ணால் போதும், கம்பைல் பண்ணி தானாகவே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் என்டர், நமக்கு வந்து கிரியேட் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து என்டர் த லென்த் ஆஃப் தி எலமெண்ட் கேட்குறாங்க. ஸோ நான் வந்து 3 எலமெண்ட் தான் கொடுக்க போகிறேன், அதனால் லென்த்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 23, நெக்ஸ்ட் 45, நெக்ஸ்ட் 67 சொல்லி கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது பாருங்கள், ஃபர்ஸ்ட் டேட்டா எலிமெண்ட் ஆஃப் த அரே பார்த்தீங்கன்னா 23, செகண்ட் டேட்டா எலிமெண்ட் ஆஃப் த அரே வந்து பார்த்தீங்கன்னா 45, தேர்ட் டேட்டா எலிமெண்ட் ஆஃப் த அரே வந்து பார்த்தீங்கன்னா 67. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்க டேட்டா கிரியேட் பண்ண ஒரு அரே டேட்டா ஸ்ட்ரக்சரை எடுத்து படிக்கிறது அப்படின்றது இப்படி தான் guys. ஸோ இன்னைக்கு டிஸ்பிளே முடிஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் டெலிஷன்ஸ் ஆப்ரேஷன் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் guys. And thanks for watching the video and love you guys.